ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அமுத்திட்டியா? 10 செகண்ட் ஆச்சு. another episode of ஐயோ க்ளவுஸ் மாத்தி போறோம் ப்ரோ. நம்ம பேட்டிங் ப்ரோ. அதெல்லாம் கீப்பிங் லவ் தேடிட்டு இருக்கீங்களே. நேற்று தான் சென்னை ஜெயிச்சிருக்கு. அந்த வெறியில சேட்டா எப்படி 100 அட மலக்குறங்க. இவங்க பால் குட்டிங்க. காசே நான் தான் போட்டேன். நீங்க பேட் ஜெயிச்சிருக்கேன் தெரியல. ஆரஞ்சு கலர் ட்ரிப்பு போட்டீங்கன்னா எங்க மாமா 150 அடிப்பாரு. பிரதீப் பேட் கொடுங்க. நேற்று சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு, இன்னைக்கு டிஎஸ்கே ஜெயிக்கிறோம். ஸோ இறங்க போகிறோம். இன்னைக்கு வந்து லைவான சில விஷுவல்ஸ் நான் அச்சு பார்த்தது இல்லையே, என் டீமே பார்த்தது இல்லை. இன்னைக்கு பார்ப்பீங்க. சிரிக்காம இன்னைக்கு மட்டும் ஜெயிக்கலனா இவனை குழி தோண்டி புதைக்க போறான். என்ன புதைக்கிற? இன்னைக்கு அவனை குழி தோண்டி புதைக்க டீம் டிஸ்கஸ் பண்றாங்கன்னு தானே பாக்குறீங்களா? பேட் இல்லைங்க, அவ்வளவுதான். டீம்ல பேட் இல்லையா? பேட் இல்ல, உடைஞ்ச பேட் ஒட்டு போட்டுக்கிறாங்க. டயருக்கு பஞ்சர் போட்டா இங்க பட்டு டப்புன்னு அடிக்குச்சுங்க. அப்புறம் உடஞ்ச மட்டும் தான் இருக்கு. ஒழுங்கா எப்பவும் போல ஆடுங்க. ஸ்ரீதர், நீங்க கொஞ்ச நேரம் டைம் எடுத்து ஆடுங்க. ஆடிங்க, எடுத்ததே அடிக்க வேண்டாம். மாமா மச்சான் பார்ட்னர்ஷிப் பாத்துறீங்களா? இன்னைக்கு பாக்குறீங்க வாங்க. கேப்டன் வந்து எங்களை 5 ஓவர் நிக்கிறதுக்கு சொல்லியிருக்காரு. அவன் பாக்குறான். ஒரு ரீல் வரும்ல. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் ஓபனர்ஸே கடைசி வரையும் அண்ணா நாங்க எதுக்குடா ஒரு ரீல் வரும். நீங்களும் 8 ஓவர் வரைக்கும் ஆடுங்க, நாங்க எதுக்கு வந்திருக்கோம். அதனால பால் எடுத்து கொடுத்த கவின், இங்க இருக்க மொத்த டக் அவுட்டும் எத்தனை பவர் பிளேக்குள்ள ஓபனர்ஸ் வரணும். பவர் பிளேக்குள்ள வராதீங்கடா, பவர் பிளே ஆடிட்டு வாங்கடா. பால பழசு பண்ணிடுவோம். எங்க கேப்டன் அங்க இருந்து பவர் பிளேல 50 ரன் டார்கெட் பண்ணுன்றாரு. 50 போதுமா? பவர் 6 ஓவர்ல அடிக்க சொல்லியிருக்காரு. என்னாச்சு கார்த்திக்? ஆங்கிளா நல்ல, அதாவது ஆட வேண்டிய பால் கேட்ச் நல்லது. நல்ல கேட்ச் தான். செல்ற என்னடா சிரிப்பு? நான் மட்டுமா சிரிக்கிறேன்? பின்னாடி பாரு, இங்க பாரு, டீமே சிரிச்சிருக்கும் நேரம். அவர்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? கைஸ், நீங்க வந்து vlogsல வந்து நாங்க ஆடாத மாதிரியே தான் பாக்குறீங்க. இல்ல இல்ல இல்ல, ஜெயிக்கிற மேட்ச் நாங்க vlog எடுக்கிறது இல்ல, அதான் பிரச்சனை. ஏன்னா நாங்க vlog எடுத்தா சீரியஸா விளையாட மாட்டோம். சீரியஸா எல்லாம் விளையாட மாட்டோம்ல, சீரியஸா தான் ஆடணும். பால் இன்ஸ்விங் ஆகுற மாதிரி வந்து அவுட் ஸ்விங் ஆயிடுச்சு நான் ஆடும்போது. சிரிக்காத சிரிக்காத. கிரிக்கெட் டிக்ஷனரியில இல்லாத வார்த்தை எல்லாம் சொல்லுவாரு. இன்ஸ்விங்ல வந்து அவுட் ஸ்விங் ஆகுதான். அது எப்படி காத்துல ஆடிட்டே வந்துச்சா பாலு? பாலுக்கு மூஞ்சி வயல வச்சுன்னு ஆடினே வருவேன். அந்த மாதிரி வருமாடா? 50 ரன் கேட்டாங்க பவர் பிளேல. அது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். மாமே மச்சான் போற இதுல திருப்பாச்சாரு வரலன்னு பாட்டு வேற போடுறான். ஒரே குடும்பமா வந்து டீமை முடிச்சுட்டாங்க. கொங்கு ஃபேமிலி நல்லா விளையாடுவாங்க, இறக்கி விட்டாங்க. ஏன்னா கொடூரம் பண்றீங்க. அவரு கொங்கு ஃபேமிலியோட வந்தவர் இணைஞ்சிட்டாரா? அவராது சிவகாசியில நல்ல பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாரு. பவர் பிளேல 50 ரன் கேப்டன் கேட்கும்போது நான் நினைச்சிருக்கணும். கேப்டனுக்கு ஒரே டாஸ்க் தான். என்ன சொல்லு? அவ்வளவுதான். நெட்ஸ்ல எப்படி விளையாடுவே அப்படியே ஆடு. ஏன்னா விக்கெட் விட்டா பின்னாடி ஆள் இல்லை. இல்ல, இந்த மேட்ச் நாங்க ஜெயிச்சுட்டு இந்த vlog முடிக்கிறோங்க. கண்டிப்பா எங்க நம்பிக்கை ஆட்டக்காரன். போன வாரம் நாங்க சொன்னவன், இன்னைக்கு பாருங்க அவன் இந்த கிரவுண்ட் எப்படி ஆடுவான் தெரியும் இல்லையாடா? ப்ளீஸ் டா, சரியா? இன்னொரு நம்பிக்கை ஆட்டக்காரன் அந்த சைடு காட்டுங்க. யாரு? நீதான்டா. கரெக்டா சொன்ன. இந்த மேட்ச் வந்து சொந்தக்காரனான இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் பிரதீப் இருக்கான். சரி, ஓகே. அப்போ ஜெயிச்சிரும் 150 வந்தா ஜெயிச்சிடலாம். இந்த கிரவுண்ட் வந்து கொஞ்சம் பவுலிங் பிச்சு. போடுறா ஷாட்ரா பாய்.
நம்ம அடிச்சா பால் ஒரு டவுட் தாங்க, நம்ம அடிச்சா 30 ஆட தாண்ட மாட்டேங்குது, ஆனா அவங்க 6 போயிருது எப்படி? இப்போ இல்ல சிஎஸ்கே டீம் என்ன பண்றாங்க, நெட்ஸ்ல எல்லாம் பார்த்து வாய பழகுறியா? ஏன் சிஎஸ்கேவோட பவுலிங் சிஎஸ்கேவே பேட்டிங் பண்ணுது. நீ ஏன் துபாய் டிஎஸ்கே டீம் 1 டீம் 2 போடக்கூடாது? நம்மளே அடிச்சு நம்மளே அடிச்சுக்கலாம், சூப்பரா இருக்கும். டீமோட ரேட்டிங் கூட ஏறும் கிரிக் ஹீரோஸ்ல. இப்படி பண்ண மாட்டோம் நாங்க, ஒரிஜினலா விளையாடி இந்த மேட்ச் ஜெயிச்சு காட்டுறோம் உனக்கு. ஜெயிக்கிறோம். அப்ப நான் வேற டீமா? நம்ம டீம் நம்ம ஜெயிச்சு காட்டுறோம். ஸோ டீம் வந்து கொஞ்சம் பரிதாப நிலைமையில இருந்த டைம்ல எங்க சஞ்சய் போய் இப்போ வரையும் 7 6 அடிச்சிருக்கான். போடுறா பாய்ஸ், கம் ஆன் ரா. போல சஞ்சய் ஓடலாம் பாரு. ஸோ கவின் வந்து பேட்டிங் வந்திருக்கான். ஷாட்ரா பாய். ஓவருக்கு 127 வந்து டிஃபெண்ட் பண்றதுக்காக எங்கள் பவுலிங் புயல் கவின் ரெடி ஆகி கொண்டிருக்கிறார். டிஃபெண்ட் பண்ணிடுவீங்களா கவின்? ஷுவரா பண்ணிடுவீங்களா? இரு, டிஃபெண்ட் பண்ணிடுவோமா? பண்ணிடுவோங்க. கேப்டன் என்ன கருத்து உங்களுக்கு? 20 ஓவருக்கு 125 ரன் தான் அடிச்சிருக்கோம். என்ன நினைக்கிறீங்க, டிஃபெண்ட் பண்ணுவோமா மாட்டோமா? சான்ஸ் இருக்கா? பவுலிங் நல்லா போட்டாவா? போடுவோமா நம்ம டீம்? போடுவோமா? பவுலிங்கோட கேட்ச்ல தான் இருக்கு மேட்ச். எபிசோடு முடிக்கணும். எங்கடா போன் எவனாவது? இரு, அவனே எடுக்கட்டும். கடைசி ஒரு போட்டோன்னே எடுக்கட்டும். கேட்டா காட்டு, நீயே காட்டு என்ன நடந்ததுன்னு. டிஎஸ்கேன்னு பேர் வச்சோம், அதுக்கு நீ இதே மாதிரி ப்ரெஷரா கொண்டு வந்து கடைசியில் ஜெயிச்சுட்டு டீஷர்ட் கட்டி சுத்தலான்னு வேற இருந்தியா? சிக்னல் இல்லையா? பரவாயில்ல கூட. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா சுத்தினே இது. சரி, பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா துபாய் சூப்பர் கிங்ஸா 20 ஓவருக்கு எவ்வளோ அடிச்சிருக்கோம்? 126 for 9. இருடா, சம்மரிலாம் ஆப்போனன்ஸ் பார்த்தீங்கன்னா 19.5 130 for 9. கடைசி பாலுக்கு முன்னாடி பால் தோத்துருக்கோம். எங்க பவுலர் ஓடுறீங்க? யாரா அவன்? ஸோ சென்னை ஜெயிச்சிடும், நாங்கள் ஜெயிச்சிடணும்னு நினைச்சோம் இல்லையா? ஓகே, அவங்க 3 தோத்தாங்கல்ல, நம்ம 2 தான் தோத்தோம். ஓ அப்படி வரியா? ஓகே, see you another episode. பை பை சொல்லுங்க கேப்டன். அடுத்த மேட்ச் ஜெயிப்போமா? ஜெயிக்கணுமா? ஓகே, எல்லாத்துலயும் தொங்கிருச்சு. சரி வா, ஏய் நடிக்காதடா, வாடா.